ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விமன்ஸ் யூ. இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னா தாய்ச்சங்கில் இருக்கோம். தாய்ச்சங் சுற்றிலும் பார்த்தோன்னா ஒரு பெரிய சிட்டி. நம்ம பார்த்தோன்னா தைப்பே, சின்ச்சு, கவுஷியாங் இந்த மாதிரி தாய்ச்சங் ஒரு பெரிய சிட்டி. இந்த சிட்டிக்கு நடுவில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு லேக்கு ஒன்று இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த லேக்கை நீங்கள் உங்கள் வீக்கெண்ட் செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னா கவுஷியாங்கோ இல்லை கெண்டிங்கோ இந்த மாதிரி பெரிய பெரிய இடத்துக்கு போகணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் தைச்சங்கில் இருந்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு சூப்பரான பியூட்டிஃபுல்லான லேக் ஒன்று இருக்குது. இங்கே நீங்கள் போட்டிங் பண்ணலாம். இது சின்ன பசங்களுக்கு ரொம்ப பிடிச்ச இடம். சுற்றிலும் இந்த பார்க்கை பாருங்கள். இந்த பார்க் அப்படியே ரொம்ப பசுமையாக சூப்பராக இருக்கும். நம்ம ஒரு ஹில் ஸ்டேஷனில் நம்ம எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோமோ அதே மாதிரி இங்கே இருக்கும். நம்ம பார்த்தோம் அப்படின்னா அங்கே நம்ம போட்டுக்கு டிக்கெட் எடுத்துகிட்டு அங்கே மாதிரி போகணும். இதுக்கான இது பார்த்தோம் அப்படின்னா ஃபுல்லாகவே சேஃப்டி செட்டப் எல்லாமே அவங்களே கொடுத்துட்றாங்க. போட்டை நம்மளே ஓட்டலாம். இப்போ நம்ம வெளியே போனால் கூட போட்டு ஓட்டுறதுக்கு யாராவது இருப்பாங்க. நம்ம ஃபேமிலியோடு வந்தோம் அப்படின்னா நம்மளே நமக்கு தேவையான ஒரு போட்டை எடுத்துகிட்டு நம்மளே போட் ரைடு போகலாம். இங்கே சுற்றிலும் பாருங்கள், ஃபுல்லாகவே கட்டடமாக இருக்கும். இந்த கட்டடத்துக்கு நடுவில் ஒரு சூப்பரான ஒரு பார்க் இருக்குது. இந்த பார்க் பார்த்தோம் அப்படின்னா இந்த எண்ட்லேருந்து இந்த எண்டு ஒரு 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 500 மீட்ரு 600 மீட்ரு டிஸ்டன்ஸ் இருக்கும். நம்ம எவ்வளோ நேரம் வேணால் இங்கே சுற்றிட்டே இருக்கலாம். நீங்கள் தைச்சங்க பக்கத்தில் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பார்க்கை விசிட் பண்ணுங்கள். அதே மாதிரி உள்ளேயும் பார்த்தோம் அப்படின்னா பெரிய கோட் ஒன்று இருக்குது. அந்த கோட் எதுக்காக வச்சுருக்காங்க அப்படின்னா முன்னாடி இங்கே தான் சைனீஸ் நியூ இயர் செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. அது நினைவாக அந்த கோட் வச்சுருக்காங்க. நான் அங்கே போயிட்டு அதை பற்றி நான் சொல்கிறேன். எல்லாருமே அவங்க ஃபேமிலியோடு அவங்க வீக்கெண்டை செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. பாருங்கள், எல்லாமே குட்டி குட்டி பசங்க. இங்கே பாருங்கள், அப்பா அம்மா, ஒரு அண்ணன், ஒரு தங்கச்சி. இங்கேயும் பார்த்தா அவங்க ஒரு ஃபேமிலியோடு வந்திருக்காங்க. இங்கே பாருங்கள், நிறையா போட்டு இங்கே இருக்குது. இங்கே பார்த்தலாம் எக்கச்சக்க மீன்லாம் நிறையா இருக்குங்க. பாருங்கள், மீன், ஆமை, இது எல்லாமே பயங்கரமாக இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த பார்க் எவ்வளோ நீட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. மேக்ஸிமம் தைச்சங்கில் இருக்க எல்லாருமே இங்கே தான் வாக்கிங் வருவாங்க. இது பார்த்தா நம்ம ப்ளம்ஸ் மரம் மாதிரி இருக்குது. நீட்டாக நம்ம இங்கே உட்காந்துட்டு நம்ம இயற்கையை ரசிக்கலாம். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு சரியான ஆலமரம் ஒன்று இருக்குது. ஒரு பாலம். இந்த லேக்கை பாருங்கள், அங்கே ஸ்டார்ட் ஆகுது, அங்கே ஸ்டார்ட் ஆகி அப்படியே வருது. இந்த பக்கம் அப்படியே நம்ம போட் எடுத்துகிட்டு அப்படியே ஒரு ரவுண்டிங் போகலாம். போயிட்டு அப்படியே ஃபுல்லாக சுற்றி வந்தோன்னா ஒரு சர்க்கிள் மாதிரி வருது. பாருங்கள், நிறைய இன்டர்நேஷ்னல் மக்கள்லாம் பயங்கரமாக சூப்பராக அதை என்ஜாய் பண்ணி பார்த்துட்ருக்காங்க. இங்கே பாருங்கள், நம்ம அங்கே பார்த்த ஃபேமிலி இங்கே வந்துட்டாங்க. இது பக்கத்துலேயே நிறையா ஸ்போர்ட்ஸ் சென்டர்லாம் இருக்குது. பாருங்கள், பறவைகள் இது எல்லாமே நிறையா இருக்குது. இங்கே ஒரு அணில் பாருங்கள் சுற்றிகிட்ருக்கு. இதோ இப்போ அது ரொம்ப வெயிட்டிங்கில் இருக்குது. நிறைய அணில் இங்கே இருக்குது. எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள்.
இதெல்லாம் பார்க்கவே வந்து ஒரு மாதிரி அழகாக அமைதியாக இருக்குது. இந்த லேக் அப்படியே ஒரு ரவுண்ட் அடித்து இங்கே ஒரு பாலம் இருக்குது. இங்கே பாரு, பாலத்துக்கு அடியில் வந்து ரைடு போயிட்டுருக்காங்க. இங்கே பாருங்க, ஒரு அழகான ஒரு மாலை பொழுது. ஆமைகள், குட்டி குட்டி ஆமைகள் எல்லாமே வந்து பாறைமலை ஏறி வெயில் காஞ்சிட்ருக்கு. ஃபஸ்ட்டு வந்து பார்க்கு நம்ம ரவுண்ட் அடித்தாச்சு. ஒரு சின்ன பார்க்கு தான் வந்து, ஆனால் பார்க்குறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இந்த பார்க்கோட ஸ்பெஷலாக என்னென்னு பார்த்தோன்னா, ஒரு ஆடு தெரியுது பாருங்கள், தி கோட். அந்த ஆடு தான் வந்து இதோட ஸ்பெஷலு. வாங்க இப்போ நம்ம ஆட்டுகிட்ட போய் பார்ப்போம். இங்கே பார்த்தோம் அப்படின்னா வந்து நிறையா செடியெலாம் இருக்குது, பயங்கரமாக பூ பூக்கும். இன்னொன்று இங்கே வந்து மல்லிகைப்பூ செடி இருக்குது. நான் உங்களுக்கு நான் காட்டுறேன். மல்லிகைப்பூ வந்து இப்போ சீசன் இல்லைன்னு நினைக்கிறேன், அதனால் இங்கே இருக்கா என்னன்னு தெரியல, பூ இருக்கா என்னன்னு தெரியல. இருந்தாலும் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஒரு ஃபேமிலியோட வந்தோம் அப்படின்னா வந்து அழகாக உட்காந்து நம்ம வந்து சில் பண்ணிட்டு போகலாம். இங்கே பாருங்கள், இது வந்து ஒரு கல்லில் செஞ்சு வச்சுருக்காங்க. அருமையான ஒரு பெஞ்சு. ஒரு ஆள் வந்து அழகாக உட்காந்து சில் பண்ணிட்டு போகலாம். இதே மாதிரி நிறையா இருக்குது. நம்ம அங்கே மரத்துக்கடியில் வந்து உட்காந்துக்கலாம். ஈவினிங் வந்தோம் அப்படின்னா வந்து சூப்பராக இருக்கும் இந்த பார்க்கு. ஏன்னா வந்து பகலில் இப்போ வந்து பயங்கரமாக வெயில் அடிச்சிட்டு தைவானில். ஈவினிங்கில் வந்தோம் அப்படின்னா வந்து சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த புல்லை பாருங்கள், இந்த க்ரீனிஷ் பார்க்கவே வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. சின்ன பசங்களாம் வந்து எல்லாமே விளாண்டுட்ருக்காங்க. நிறையா ஃபாரினர்ஸ் இங்கே வந்து நிறையா பேர் இருக்காங்க. இப்போ பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இப்போ ஒரு பிளைன்ஸு, இப்போ ஒரு ஹில்ஸ் மாதிரி இந்த ஏரியா இருக்குங்க பாருங்கள். பாறைகள்லாம் வந்து நம்ம ஒரு மவுண்டெயினுக்கு போனால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி வந்து இவங்களே வந்து ஆர்டிஃபிஷியலாக வந்து ஒரு மலை மாதிரி ஒன்று செஞ்சு வச்சுருக்காங்க. இப்போது அந்த மலை மேலே தான் வந்து நம்ம வந்து ஏறி போயிட்டுருக்கோம். இங்கே பார்த்தோம் அப்படின்னா தண்ணி சத்தம் கேட்குது. எனக்கு தெரிஞ்ச ஆர்டிஃபிஷியலாக ஏதாவது ஃபால்ஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன். நம்ம ட்ரெக்கிங் போகிறதுக்கு வந்து இது வந்து ஒரு சூப்பரான பிளேஸு. ஒரு ஹில்ஸ் அந்த மாதிரி இருக்குது. இது பாருங்கள், ஒரு சூப்பரான தூண் ஒன்று இருக்குது. இது பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு பாருங்கள், காற்று அடித்து வீக்கெண்டை என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு. இங்கே வந்து பார்த்தாலுமே வந்து சூப்பராக இருக்குது. ஆர்டிஃபிஷியலாக வந்து ஒரு இது ஒன்று பண்ணி வச்சுருக்காங்க. நோ நல்லா இருக்குது. ஒரு ரொம்ப சில்லுன்னு இருக்குது. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து பயங்கர ஹீட்டாக இருக்குது. இங்கே உள்ளே வந்தவுடனே நிறையா மரங்கள், இது எல்லாமே வந்து அற்புதமாக இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு ஆடு இருக்கா. இந்த சிற்பம் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். அது வந்து தைச்சங்கில் வந்து இருக்குது. அது நமக்கு வந்து ரொம்ப பெருமை. இந்த ஆடு எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த ஆடு எப்போ பண்ணியிருக்காங்க அப்படின்னா 2003 தைவானில் வந்து சைனீஸ் நியூ இயர் வந்து லூனார் நியூ இயர் அப்படின்னு ஒன்று செலிப்ரேட் பண்ணுவாங்க. அதோட நினைவாக தான் வந்து இந்த கோட்டை வந்து இங்கே வந்து வச்சுருக்காங்க. இது பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து கோட் மட்டும் இல்லை, இதில் வந்து ஒரு பசு மாடும் அந்த பசு மாட்டோட குட்டியும் அதோட கன்றும் வந்து இதில் வந்து இருக்குது. 3 வகையான விலங்குகள் வந்து இதை வந்து நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ நம்ம ஊரில் எப்படி நமக்கு நிறையா ராசிகள் இருக்கோ அதே மாதிரி தைவான்லேயும் வந்து இவங்களும் வந்து அதே மாதிரி ராசிகள் வச்சுருக்காங்க. அதில் முக்கியமானது ஒன்று பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த ஆடு. இந்த ஆடு வந்து எதில் பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்து செம்பில் பண்ணியிருக்காங்க. இது வந்து துருப்பிடிக்காது. இப்போ வரைக்கும் வந்து அழகாக இருக்குது. நம்ம பிப்ரவரியிலலாம் பார்த்தோம் அப்படின்னா வந்து இது வந்து வண்ண விளக்குகளில் வந்து பயங்கரமாக இருக்கும். இந்த ஆடு உள்ள ராசி வந்து யாருக்கு இருக்கோ அவங்க ரொம்ப சாஃப்டாகவும் ரொம்ப ஹாப்பியாகவும்
அதே மாதிரி வந்து ரொம்ப கருணை உள்ளம் கொண்ட மக்களாகவும் வந்து இருப்பாங்க அப்படின்றது வந்து தைவான் மக்களால் வந்து நம்பப்படுது. இப்போ தான் நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா வந்து நம்ம வீடியோ வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிவிட்டு அது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.